வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என உள்ளன்போடு அன்பு ரியல் எஸ்டேட் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக்களை சபைக்கு அழைக்கும்படி, அப்படி அழைக்கும் போது ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருத்தரங்கிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி தருவதற்காக இசைந்து வந்துள்ள திரு சந்திரசேகர் மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. அன்னார் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர், அவங்க 10:30 தான் வருவாங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக பெரிய பொறுப்பில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களுக்கு அவங்க ஒரு கமிஷனரா இருக்காங்க. பல பொறுப்புகளை வைத்தாலும் இதுல பாத்தீங்க அப்படின்னா திரு சந்திரசேகர் சாருடைய அழைப்பை ஏற்று தவறாம நான் இந்த மீட்டிங்ல கலந்து கொள்வேன். நானும் கலந்து இப்படித்தான் இந்த பிசினஸ் நடக்குது, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பை தாரேன் அப்படின்னு சொல்லி அன்போடு வருவதற்கு இசைந்து இவங்க சாரல்ல தங்கியிருக்காங்க. சரியாக 10:30 மணி அளவுல நம்ம அரங்கிற்கு வர இருக்கிறாங்க. அண்ணாதவர்களை வரும்போது நீங்க இதே மாதிரி உற்சாகப்படுத்தி நல்ல ஒரு கரகோரி வழி எழுப்பி அண்ணாதவர்களை வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் தோடு மேடை தருகின்றேன். அடுத்தபடியாக அன்போடு மேடைக்கு மரியாதைக்கும் உரிய திரு மதுரை சுந்தரமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு இல்லையா? வந்துருக்கிறோம் அப்படிதானே? இப்ப நான் என் வேலையை போட்டு தூரத்துல ஏன் வந்தேன்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். கேட்டீங்களா? ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்காதா? சார் வாயிலிருந்து ஏதாவது அது என்ன சொல்றோம்? ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை நமக்கு சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற எண்ணத்துல தானே போறோம். அப்போ தப்பி தவறி அந்த நேரத்தில் சொல்லலைனாலும் மறுதடவை ஒரு வாய்ப்படுத்த போறோம். எதுக்காக? ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா, நல்ல செய்தி கிடைக்காதா, அதன் மூலியமா நம்ம வாழ்க்கை மேம்படாதா அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் போறோம். அதே மாதிரி தான் தூத்துக்குடியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த மீட்டிங்ல சார் என்ன சொல்றாரு, புதுமையான கருத்துக்களை இங்க இருக்கிற சீனியர் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, அதையெல்லாம் கேட்டு நம்ம எப்படி சிறப்பா வரலாம், இன்னும் பலமா வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி இந்த மீட்டிங்ல எல்லாருமே வந்திருக்கிறீங்க. எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய மெயினான குறிக்கோள். கரெக்டுங்களா? சரி. நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கெளியொழுகும் சீராடும் மரணமென திகழ்பரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை எத்திசையின் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழகே தமிழகே உன் சீரிழவை திறந்து என்று செய்ய பறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. 2024ஆம் ஆண்டு 34ஆம் ஆண்டை நோக்கி தென் தமிழகத்திலேயே, குறிப்பாக தென் மாவட்டத்திலேயே ரியல் எஸ்டேட் துறையில் தனக்கென ஒரு முத்திரை பதித்து ISO தர சான்றிதழ் பெற்ற அன்பு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இன்ப சுற்றுலாவும் ஒரு வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது எப்படி, குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் பணம் சம்பாதிப்பது எப்படி, அது சம்பந்தமாக இங்கே இந்த சிங்கார கலையரங்கில் வந்திருக்கும் உயர்திரு இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஆர் பகவதிநாதன் சார் அவர்களுக்கும் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் திரு எம் சந்திரசேகர் சார் அவர்களையும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் திரு டி கே சிவகுமார் இன்ஜினியர்
அனுபவம் தேவையில்லை என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் ஜே.கே. மோகன் அவர்களையும், முதலீடு தேவையில்லை தலைப்பில் பேச வந்திரு டி.கே. ராமதாஸ் சார் அவர்களையும், வயது வரம்பு தேவையில்லை என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் திரு எஸ்.கே.எஸ். அமர்நாத் பாபு அவர்களையும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் திருமதி சசிகலா ராஜசேகரன் அவர்களையும், வாங்க ஜெயிக்கலாம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் அவர்களையும், வெளிநாடு போகலாம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் திருமதி ஜி. விஜயா கோபால் அவர்களையும், பேச பேச வருமானம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் திருமதி பொன்னுத்தாய் ராஜதுரை அவர்களையும், தொடர் வருமானம் என்ற தலைப்பில் திருமதி ஜி.எல். ஸ்ரீதேவி சிவகுமார் அவர்களையும், திரு வி. சுந்தரமூர்த்தி சார் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இன்னும் ஓரிரு நிமிடங்களில் இங்கே வருகிற இருக்கும் பி. சுப்பிரமணியன். ஏற்கனவே நான் அவட்ட சொல்லியிருக்கேன், நான் ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஏஜென்ட், பெரிய ஏஜென்ட் தான் என் கம்பெனி கூப்பிட்டாரு. நான் இந்த ரியல் எஸ்டேட் துறைக்கு இடம் விற்கிறதுக்காண்டியே வரல. முதல்ல 2 நாளைக்கு போனா சுத்தி பார்க்கலாம், நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல நான் வந்தேன். வந்து கடைசியா உட்காந்துருந்தேன், அமைதிப்படையில சத்யராஜ் உட்கார்ந்தது மாதிரி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இந்த சீட்டுக்கு நான் வரப்பட்ட பாடு, அமாவாசை தேங்காய் குறைக்கு எப்படி வந்தா எம்எல்ஏவா, அந்த மாதிரி தான் அந்த சீட்டு வந்திருக்கேன். நான் பெற்ற, அதாவது வாழ்க்கையில நான் ரொம்ப சம்பாதிச்சிருக்கேன். நான் சொல்ல விரும்பல. 4 டூர் எனக்கு எலிஜிபிள் ஆச்சு. ஆனா ஒரு டூர் தான் என்னால போக முடிஞ்சது. அடுத்த 3 டூருக்கு என்னால போக முடியல. நான் பெற்ற சந்தோஷங்கள் எல்லாருமே நீங்களும் பெறணும். இல்ல டூர் போகாதவங்க யாரா இருக்கீங்களா சார்? கொஞ்சம் டூர் போகாதவங்க இருக்கு. அம்மா 10 டூர் போய் டூர் போக கையில் டூர் போகாதவங்க சொன்னேன். சரி, பரவாயில்ல. நீங்களும் அந்த வெளிநாடு டூர்கள்ல போகணும்னு நான் கேட்டுக்கொண்டு உங்களை இன்னும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிக்கொண்டு பேசுறதுக்கு வந்து இந்த தடவை வாய்ப்புகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க சார். எங்களுக்கெல்லாம் 2 நிமிஷம் தான். அதனால நான் அடுத்த மீட்டிங்ல கொஞ்சம் விரிவா பேசணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த விருது மனிதத்தேரி டாக்டர் சுந்தரமூர்த்தி சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் சந்திரசேகரன். ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புதுசாக வந்தவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, பழையவங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். நான் வந்து தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையில் அசிஸ்டன்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிட்டு நான் இப்போ பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். பணி ஓய்வு பெற்ற பின்னாடி தான் எனது மைக்ரோர் மூலமாக இந்த இடத்த நான் பார்க்க வந்தேன். பார்க்க வந்ததில் எனக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தது. அதனால நான் வந்து ஏதாவது இடம் வாங்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு என்னோட பிள்ளைங்களுக்காக 10 பிளாட் நான் வாங்கிட்டேன். 10 பிளாட் வாங்கி பத்திரம் பதிச்சு எல்லாம் வாங்கியாச்சு. இதுல என்னன்னா, உங்களுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த சைட்டை பார்த்தவங்க இருக்கீங்களா? பார்க்காதவங்க போய் பார்த்தாதான் அதை தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க, வாங்கலாமா வாங்கக்கூடாது. ஆனா நீங்க போயிட்டீங்கன்னா வாங்கிடுவீங்க, அதுல உங்களுக்கு சந்தேகமே இல்லை. அந்த சாய்பாபா கோயில் ஒன்று இருக்கு உள்ள, அந்த சாய்பாபா உங்களை வாங்க வச்சிருவாரு. உங்களுக்கு நல்லது செய்வாங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க பார்க்காம கற்பனையா யோசிச்சு பார்க்க கூடாது, எதையுமே பார்த்து வாங்க. அதனால பார்த்துட்டு தான் நான் போய் வாங்கினேன். இது வாங்கலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி திரும்ப ரீசேல் பண்றதுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் எல்லாரும் இடம் வச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் இடம் இருக்கும். இடம் இல்லாதவங்க யாரும் இல்லை, எல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. இது முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட். நிச்சயமா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்க விற்க போனீங்கன்னா எங்கேயோ போயிடும். ஒரு காலத்துல நீங்க மதுரையிலாம் பாத்தீங்கன்னா சும்மா 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கின பிளாட்லாம் இன்னைக்கு 10 லட்சம் 15 லட்சம்ங்கிறாங்க 10 வருஷத்துல. அது மாதிரி இது நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. டெவலப் ஆகிற காரணம் என்னன்னா, அவரு சைட் ஓனர் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி சார் இருக்காரு. அவர் அங்கேயே ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு உள்ளே குடியிருக்காரு. உங்க இடத்தை அவரே பார்த்துக்குவார், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது போக பார்த்துக்கிறது மரங்கள் செடி கிடி வளராமல் இருக்கிறதுக்காக அதை கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஓனர்ஸும் எந்த ரியல் எஸ்டேட்ல இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவர் அதை செய்யறாரு. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்யறாரு. அதனால நீங்க போய் பாருங்க. அவர் உள்ள குடியிருக்கிறதுனால எந்த பயமும் இல்லை. நம்ம பிளாட் வேற யாரும் எடுத்து போயிடுவாங்கலாம் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா இது நிறைய இடங்கள்ல நடக்கும். பிளாட் வாங்கி போட்டிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் குடிசை போட்டுருக்காங்க. நீங்க ஒரு 5 வருஷம் அந்த சைட்டை பார்க்காம இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் குடிசையை போட்டு ஏன் இடம் உட்காந்துக்கலாம், அவனை காலி பண்ணி வைக்க முடியாது.
அதுக்கு கொஞ்சம் ரூபா செலவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த நம்ம வாங்குறதுக்குள்ள போகும்போது வேண்டாம் இடத்துல இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வாய்ப்பு இருக்கும். அந்த பயம் அன்பு மாடல் நகரில் இல்லை. ஏன்னா அவரே இடத்த பார்த்துக்கிறாரு, அவர் தான் இடத்த ஓனரு, இடத்த பார்த்துக்கிறதுக்கு அவரே தான் எல்லாமே ஆள் போட்டு அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது அல்லாம ஒரு பெரிய நீச்சல் குளம் ஒன்று கட்டி விட்டுருக்காரு. நீங்க போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு பாருங்க. 28 வருஷமா ஒரு நீச்சல் குளம் நடத்தி இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து நீச்சல் குளம் அருப்புக்கோட்டை பந்தல்குடியில இருந்து. அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்போ 2 காலேஜ் இயங்குது, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொன்னா எனக்கு பின்னாடி வரவங்க பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. வரவேற்புரை கொடுத்த ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இதை பற்றி பேசுவாங்க. இதே பற்றி நான் சொன்னேன்னா நல்லா இருக்காது. இருந்தாலும் ஒரு பொது விவரத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் விடைபெறலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 1980 ஒரு பவுன் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாத சம்பளம் 100 ரூபாயா இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒரு பவுனுக்கு வாங்க ஒரு மாசத்துக்கு அதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. அது போக போக சம்பளம் மட்டும் வளர்ந்தது, நகையுடைய விலை வளரவே இல்லை. ஆனா இப்ப வளர்ந்துருக்கு. எப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிப்ரவரியில இருந்து இன்னைக்கு சராசரியாக ஒரு அரசாங்க ஊழியர், கடைநிலை ஊழியர், அதாவது கிளரிக்கல் அசிஸ்டன்ட், ஒரு இவங்கெல்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா இருக்கும். இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 தாண்டிடுச்சு. இது என்னைக்கு இருந்த ஸ்டேட்மெண்ட்னு கேட்டீங்கன்னா 1980 வரைக்கும் இருந்தது. அது வரைக்கும் தங்கத்தினுடைய விலை வாங்குற சம்பளத்துக்கு ஜாஸ்தியாகவே, அதாவது கிட்டத்தட்ட ஒருத்தர் ஒரு மாச சம்பளத்தை வச்சு 1.5 பவுனா 2 பவுனா வாங்கிடலாம். யாரும் வாங்கி சேர்த்துருக்காங்களா இல்லையா? சேர்த்தவங்க புண்ணியவான்கள். அதாவே இடத்த வாங்கினவங்க இன்னும் ரொம்ப புண்ணியவான்கள். 2 இதுதான், மண்ணும் பொண்ணும் தான் நம்மளை வந்து வளர்த்து விடும். அந்த முறையில் நம்ம ஐயா டாக்டர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து தனது குடும்பத்துடன் அதை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு கோயிலுக்கு போனா எல்லா தெய்வங்கள்ட்டையும் எல்லாமே கேட்போம். உடல் ஆரோக்கியம் வேணும், காசு பணம் வேணும், எனக்கு சொத்து சுகம் வேணும், பிள்ளைங்க வேணும், எனக்கு வருமானம் நல்லா வேணும்னு கேட்போம். அதே மாதிரி நம்ம ஒரு இடம் வாங்கினோம்னா அதை பாதுகாக்க ஒரு ஆள் தேவை, அதை வளர்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. இது எல்லாமே மொத்தமாக பார்க்கறது டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்கள். இந்த இடம்லாம் எங்க இருக்குன்னா, எல்லா இடத்துலையும் இடம் இருக்கு, எல்லாமே நம்ம காசு கொடுத்து ஆழம் இருக்கு. இந்த மாதிரி அந்த இடத்த பத்தி 2 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டம் போட்டு பேசி அந்த இடத்தினுடைய தன்மை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் இப்ப இங்க இருந்து இங்க உள்ளவங்க எல்லாம் சாதிச்சது. அதுவும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களால நிறைய முடியும். சவுத் தமிழ்நாட்டில் வந்து பெண்களால் இந்த ரியல் எஸ்டேட் வந்து வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னா மிகையாகாது. அதுக்கு நிறைய பேர் லீடர் இருக்காங்க, லேடிஸாக தான் பேச வருவாங்க. எல்லாமே அவங்கெல்லாம் நிறைய முகவர்களை அறிமுகப்படுத்தி அந்த மகளிர் செய்தது. இது மகளிர்களுடைய வளர்ச்சி. ஆண்கள் செய்ததை விட மகளிர்கள் செய்தது இதில் ஜாஸ்தி. இதனுடைய விவரத்தை அனைவரும் இதை பற்றி விவரமாக எப்படி வருமானம் வந்துச்சு, இதுக்கு என்ன முதலீடுன்றது அவங்களே சொல்லுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்பொழுது உள்ள வருமானம் உங்களுக்கு சேமிக்கும் தொகையை நீங்கள் பணத்திலோ நகையிலோ முதலீடு செய்தால் கண்டிப்பாக வளரும். அதே மாதிரி நான் வளர்ந்தவன், என்னுடைய வளர்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி வந்து இது வந்து புதுசாக ஆளுங்களுக்கு தான் வந்து ரியல் எஸ்டேட் மீட்டிங் இது. எங்களை மாதிரி பழைய ஆளுக்கு தான் வந்து ஒரு குடும்ப விழா இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் தான் வந்து இப்போ லாஸ்ட்டாக திருமலையில் எல்லோரும் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த விழாவில் தான் எல்லோரும் மீட் பண்ணுறோம். நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஒரு இடம் வாங்கி மற்ற இடத்துல இடம் வாங்கினா அதோட அந்த இது கண்ணிட்டு விட்டு போயிடும். இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடம் வாங்கி அதை இருந்தீங்கன்னா ஒரு குடும்பமாக இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுறது, ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்படி நம்ம சொந்த தாய்ப்படியோட வந்து ஒன்றா மீட்டிங் அட்டன் பண்ணி கல்யாணம் நடந்து எல்லாம் ஒரு பாசமாக இருந்து பிரிவோமோ அதே மாதிரி தான் எல்லா மீட்டிங்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம வெளிநாட்டு டூரு எல்லாமே போகலாம். அந்த இதில் ஒரு
ஒரு ஜாலியாக இருக்காது. பணம் சம்பாதிக்க மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஒரு சொந்த பந்தங்கள் வந்து வளர்த்துக்கலாம், நட்பை வளர்த்துக்கலாம். அதில் அவ்வளோ நன்றிக்கலாம். நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் ராம்தாஸ். இந்திய விமானப்படையில் 25 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று வந்தேன். இதில் பகுதி நேர வேலைவாய்ப்பு, அதாவது பார்ட் டைம் ஜாப்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன நம்ம வந்து சம்பாதிக்கலாம். எல்லாருக்குமே நீங்கள் வந்து அவசியம் வந்து பணம் எல்லாருக்குமே தேவை. பணம் இல்லைன்னா யாருமே மதிக்கிறது இல்லை இல்லையா? அப்படி தானே? பணம் இருக்கணும். ஆனால் பணத்தை வந்து எப்படி நம்ம வந்து சம்பாதிக்கிறது? பகுதி நேர வேலையில் வந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வீட்டில் போனால் ஒய்ஃப் மட்டும் தான் அந்த வீட்டுக்கார அம்மா கூட அடுப்பு வரைக்கும் போக முடியும், அடுப்படி வரைக்கும் போக முடியும். ஆனால் நம்ம வந்து ஹாலில் மட்டும் உட்காந்துருவோம். கேட்டு தானே? ஆனால் இவங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வந்து பணம் தேவை. ஏதாவது விதத்தில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும். இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே எல்லாருமே நிறைய விஷயத்த பேசிட்டாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல என்னை அறிமுகப்படுத்துகிறேன். என் பேர் மணிவண்ணன். நான் சிஜின்னு ஒரு ஐடி கம்பெனியில் சென்னையில் டிஎல்எஃப்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சுந்தரமூர்த்தி சார் அவர் என்னோட தாய் மாமா, அம்மா கூட பிறந்த தம்பி. என் அக்கா அவர் இருக்காரு, அவர் போட்ட நான் இருக்கேன். இது வந்து நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். பிஸ்னஸில் நான் இன்னும் ஆகலை. நான் தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். எப்பவுமே ஒரு எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், ஒரு பொருளோட விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறது டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது தான். அதோட உற்பத்தி, அதோட தேவை இது சப்ளை, அதுக்கு எவ்வளோ வந்து வளங்கள் இருக்குது, தேவை வளங்கள், இது 2 தான் ஒரு பொருளோட விலையை நிர்ணயம் பண்ணுறது. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து எல்லா இடத்துலையுமே. அது ஒரு பொருளை வந்து இப்போ வந்து ஒரு பொருள் உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். தக்காளி விலை திடீர்னு கம்மியாயிடும், திடீர்னு கூடியனா அப்போ வந்து உற்பத்தி அதிகமாகிடுச்சு தக்காளி விலை. அப்போ வந்து தேவை கம்மியாக தான். தேவை எப்பவுமே ஒரே இதுதான். வீட்டில் எப்படி ஒரு கிலோ வாங்கப்படுகிறது ஒரே ஒரு இது தான். பட் தேவை அதே தான் இருக்குது. பட் உற்பத்தி பெருகிடுச்சுன்னா தக்காளி விலை வந்து கம்மியாகிடுது. அது மாதிரி உற்பத்தியே இல்லை, மழை தண்ணி அது அழுகி போச்சு அப்படின்னா விலை கூடிடுது. ஸோ தேவை அதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து ஒரு பொருளோட விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறது. இப்போ ரியல் எஸ்டேட் துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உற்பத்தி வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் டெய்லி வந்து 300 ஏக்கர் உருவாகிட்டு இருக்கா, அல்லது வெள்ளாத்தூர் பக்கத்தில் 300 ஏக்கர் உருவாகிட்டு இருக்கா, இல்லை கன்னியாகுமரியில் 300 ஏக்கர் உருவாகிட்டு இருக்கா? கிடையாது. இருக்கிறது தான் பூமி. இது வந்து இதுக்கு மேலே அதை உருவாக்கவே முடியாது. ஸோ அந்த சப்ளைங்கிறது அந்த பக்கம் இல்லவே இல்லை. ஸோ தேவை இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு போதும். அடுத்து உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் வீடு வேணும். அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வேணும், உங்கள் பேரம்பேத்திகளுக்கு வேணும், அவங்க பசங்களுக்கு வேணும். ஸோ தேவை இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் முதலீடு பண்ணுற ஒரு பொருள், இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் நான் இங்கே தான் அன்பு ரியல் எஸ்டேட்டில் வாங்குங்கன்னு சொல்லவே இல்லை, எங்கே வேணால் வாங்குங்க. கடைக்கோடியில் எங்கே உங்களுக்கு உங்கள் வீடு பக்கத்தில் எங்கே இருக்கோ, எங்கே விலை அதிகமாக போகும் அப்படிங்கிறத கணிச்சு வாங்குங்க. நானும் வாங்கணும் அச்சரப்பாக்கம் ஞாபகம் பண்ணிக்கிறேன். மாமா தான் என்ன வாங்க 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பிளாட் அச்சரப்பாக்கம்ல. ஆக்சுவலாக ஒரு ஹார்ட் சிப்ஸ்னு ஒரு கடை வேலை செய்யிருந்தேன். இவர் வந்து டீ குடிக்க தான் எல்லாம் போனோம். ஏதோ வெளியே போயிட்டு வந்து ஒரு டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் உட்காந்துருந்தோம். அங்கே மார்க்கெட்டிங் ஒரு பையன் வந்து ப்ரௌச்சர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த பையன். அதை வந்து இவர் பார்த்து அந்த பையன் தான் இம்ப்ரெஸ் ஆகி அது இவர் போட்டுக்கலாம் என்ன வாங்க வச்சிட்டாரு. வாங்குவாப்புல ஒரே விஷயத்தை வாங்குவாப்புல 2 லட்ச ரூபா போட்டு நானும் ஒரு பிளாட் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து 2 பிளாட், ஒரு பிளாட் 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது. சரி இன்னும் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போகவே முடியல. ஆக்சுவலாக அச்சரப்பாக்கங்கிறது சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் பக்கத்தில், மேல்மருவத்தூர் தாண்டி 150 கிலோமீட்டர். மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அங்கே ஒரு 16 கிலோமீட்டர் உள்ள அந்த இது. ஆக்சுவலாக நான் லேஅவுட்டே பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக போய் அச்சரப்பாக்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தாச்சு. போய் பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஏன்னா நமக்கு அந்த ஒரு நாள் தான் லீவு, ஒரே நாளில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே ஃபுல் டே ஆகிடுச்சு. என்னால் அந்த நிலத்தை பார்க்க முடியல. ஸோ ஒரு நாள் லாக் பண்ணி தான் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் முன்னாடி சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு பிளாட் கல் கூட கிடையாது. அந்த இடத்த தேடுறதுக்கு போய் அந்த கோல்ட் டே ஆயிடுச்சு. 8ஆம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் அந்த இடத்த ரீச் பண்ணேன். போய் பார்த்தா ஒரு பிளாட் கல் கூட கிடையாது. பூராவே இன்னும் அது ஆக்சுவலாக இப்போ விலையிலமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல லேண்ட் வாங்கியிருக்கும். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா எங்கே வாங்குறீங்கிறதும் இருக்குது. ஸோ
இது நம்ம ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு மெயின் ரோடு NH45B, இந்த பக்கம் 60 கிலோமீட்டர் மதுரை, 60 கிலோமீட்டர் தூத்துக்குடி. ஸோ ரெண்டுக்கு மிடில் இருக்கு. மெயின் ரோடு ஆன் தி வேலேருந்து நம்ம லேஅவுட் தான் இருந்தது. ஸோ இது வந்து நல்ல ஒரு டெவலப்பான, இது வந்து ஆக்சுவலாக 2005 இது டெவலப்பிங் ப்ராஜெக்ட், இப்போ டெவலப்டு ப்ராஜெக்ட். இப்போ எவ்வளோ டெவலப் ஆச்சு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது நம்ம ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். அது எங்கே இருக்குங்கிறது தெரியும். எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் தெரியும். ஸோ முதலீடு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்கோம் யாரும் முதலீடு பண்ணுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்கிறது தான் எல்லாம் வந்திருக்கீங்க. ஏன்னா முதலீடு பண்ணணும், பிளாட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நேராக நீங்கள் சைட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களை யாராவது ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, சைட்டுக்கு வந்திருப்பீங்க, நிலத்தை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா வாங்க போறீங்க, இல்லாட்டிக்கலாம் போறீங்க. அது வந்து இங்கே வந்து எல்லாருமே வியாபார திட்டத்துக்கு வந்த எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும் தான் வந்திருக்கீங்க. ஸோ இது நிறைய நியூ ஃபேஸஸ் பார்க்குறேன், புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து இதில் பயன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வியாபார கருத்துங்களை பொறுத்தளவுக்கு எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலாக இன்கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க. வெளிநாடு போகலாம், அது எப்படி போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யாரும் இன்னும் ப்ராப்பராக இன்கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. முதல் வந்து உங்களுக்கு பிடிச்சா லேவுக்கு வாங்க, அது உங்களுக்கு ஒரு முதலீடு தான். அது வந்து என்னைக்கு இருந்தாலும் அது விலை ஏற போகுது. ஏன்னா நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கின பிளாட்டை நீங்கள் அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 1 லட்சம் கொடுக்க போறீங்களா? கிடையாது. ஸோ எப்பவுமே ஒரு மனுஷனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டைவர்சிஃபைடாக இருக்கணும். நம்ம கோல்டாகவே வாங்கி போயிட்டு எல்லாமே கோல்டாகவே வாங்கிச்சுன்னா விழுந்தா எல்லாமே விழுந்துடும். அதுக்காக கோல்டு கீழே விழுந்துடும் நான் சொல்ல வரல. பட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கோல்டு என்ன, கோல்டுலேயே வேணும், லேண்ட்லேயே வேணும். கோல்டில் ஏன் வேணும்னா அதுதான் ஈஸி லிக்விடிட்டி. கையில் இருக்க ஒரு 100 கிராம் தங்க இருக்க பக்கத்து வீட்டில் கொடுத்தா கூட நீங்கள் அவங்க பணம் கொடுத்துருவாங்க. அதுதான் ஈஸி லிக்விடிட்டிப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கோல்டு தான். ஸோ அதில் ஒரு 50% இருக்கணும். அடுத்து வந்து கோல்டு எவ்வளோ ஏறும்னு கேட்டிங்கன்னா வெள்ளமெட்டாக தான் ஏறும். கிராமுக்கு 2 ரூபாய், 5000, 10,000 ஆச்சு. அதுக்கு ஒவ்வொரு பீரியட் டைம் கிடைக்கும். 10 வருஷம், 5 வருஷம். இப்போ கோல்டு எவ்வளோ ஏறிடுச்சு? 1980, 70லேருந்து கதையை இப்போ பேசினாங்க. இப்போ கோல்டு வந்து எங்கேயோ கிராம் இன்னைக்கு 6000 தந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம், அதுவும் மெல்ல ஏறும். பட் கோல்டோடவும் சப்ளை கம்மியாக ஏன் இந்த கோல்டும் இதுவும் இருக்குன்னு வச்சுருக்காரு. அதை ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. மற்ற பொருட்கள் எதுவுமே சொல்லலை. இது எல்லாத்துக்கும் காரணம் முதல் நான் சொன்ன விஷயங்கள் தான். டிமாண்ட் அண்ட் சப்ளை, உற்பத்தி அண்ட் தேவை. கோல்டு வந்து அது வந்து மைண்ட்ஸில் நான் சொல்றதெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டே ஒடுக்க முடியாது. அதுக்கு ஒரு அளவீடு இருக்கு. ஒரு கண்ட்ரி இவ்வளோதான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அதை டிசைட் பண்ணுறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம அவங்க எவ்வளோ டெபாசிட் வச்சுருக்காங்க அதை பொறுத்து தான் வந்து கோல்டோட உற்பத்தியுமே இருக்கும். ஸோ அதுவும் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது கோல்டை. அதனால தான் அதோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ சப்ளை கிடையாது, கோல்டு சப்ளை கிடையாது. அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட்டும் சப்ளை கிடையாது, புதுசாக உருவாக்க முடியாத பொருள். அதனால தான் இது ரெண்டுமே வந்து இருக்கு. ஸோ அதே சமயத்தில் கோல்டை பொறுத்தளவுக்கு அதோட விலையை யார் நிர்ணயிக்க பண்ணுறா? கோல்டு நிர்ணயிக்க வந்து அது வேர்ல்டு வைடு. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஒரு கிராமோட ரேட்டுங்கிறது வேர்ல்டு வைடு ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ இதே இது உங்கள் ரியல் எஸ்டேட் நீங்கள் உங்களோட பிளாட் நீங்கள் நம்ம நண்பு மாடல் எங்கேயோ ஒன்று வாங்கிட்டீங்க, அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறது யாரு? வேர்ல்டு வைடு யாராவது ஒருத்தர் பண்ண முடியுமா? அதை விலையை நிர்ணயம் பண்ணுறது நீங்கள் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை விற்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு அது 6 லட்ச ரூபான்னு செட் பண்ணிருக்கீங்க. 6 லட்ச ரூபா வேணும்னா வாங்கப்பா 6 லட்ச ரூபா அப்படின்னு இருக்கீங்க. ஸோ 6 லட்சம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க ரேட்டு. ஸோ 6 லட்சத்துக்கு குறைஞ்ச பேர் கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் யாராவது வருவாங்க. அந்த விலை உண்மையிலேயே அந்த இடத்துல வீடு நான் கட்டணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன், எனக்கு அந்த இடத்துல வேணும்னு சொல்லி இருந்தா, ஏன்னா அந்த இடத்துல வேற வீடு கிடைக்காது. சார் தான் வந்து சார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நான் சும்மா பார்க்கலாம் போயிருந்தேன். போனோடனே எனக்கு இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ உடனே 2 பிளாட்டு வாங்கிட்டேன். ரெடி கேஸி கொடுத்து வாங்கிட்டோம். திருப்பி எங்கள் அண்ணா அம்மா அவங்கள கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களுக்கு உடனே பிடிச்சி போய் 6 பிளாட்டு அதுவும் ரெடி கேஸ் கொடுத்து வாங்கிட்டோம். அது மாதிரியே எல்லாரும் வாங்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருமே ரிட்டையர்ட் ஆனவங்க இப்போ தான் வேலைக்கு சார்ட்ட ஜாயின் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சம்பாதிக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும், மாடல் நகர் அன்பு ரியல் எஸ்டேட்டில் இணைந்த சகோதரிகளுக்கும், இணைய போகும் சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் வந்து எப்படின்னாக்கா இப்போ அன்பு ரியல் எஸ்டேட்டில் சேர்ந்தவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். முன்னாடி ஒரு 2 ரோ ஃபுல்லாகவே எங்கள் ஃபேமிலிஸ் தான். எல்லா இடத்துக்கும் நாங்கள் ஒன்றா போயிருக்கோம். அதாவது ஒரு புதிய உறவு வந்து அதாவது ஸ்ட்ராங்கான உறவு எங்களுக்குள்ளே ஏற்படுது. வரையில் நான் கூட ஒரு 18 மாதத்துக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன். நான் சும்மா ஒரு என்னோட ஃப்ரெண்டுக்கு துணைக்கு தான் வந்தேன். ஸ்ரீதேவி மேடம் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அப்பப்போ எந்திரிச்சு வருவேன். என்னமோ ஒரு மீட்டிங் நடந்து சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு அப்படிதான் கேஷுவலாக இருந்தேன். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, இந்த டூரில் பேசுகிறோன்னே சார் நம்மெல்லாம் என்னைக்கு போக போகிறோம் அப்படின்லாம் நினச்சேன். சார் இன்னைக்கு எங்கள் ரவி சார் எங்கே காணோம்.
பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. நான் சொன்னேன் வந்தோடனே, ஏன் சார் பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்கன்னதுக்கு, என்னோட தகுதிக்கு இப்படி உட்கார்ந்துக்கிறேன், பெருமையா நிற்கிறோம். அது வந்து என்ன பண்ணோம்னாக்கா, இந்த ரியல் எஸ்டேட்லயே தொடர்ந்து டூர் போன ஒரே ஆளு நான் தான் நினைக்கிறேன். அதுல வந்து சொல்றதுக்கு நான் பெருமையா நினைக்கிறேன். நான் வந்து முதல்ல போனது மலேசியா போனேன், தாய்லாந்து, இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், அந்தமான், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை தாய்லாந்து, செகண்ட் டைம் மலேசியா போனேன், அதுக்கப்புறம் வந்து துபாய் போனேன். இப்படி வரிசையா சத்தியமா நானா சம்பாதிச்சு எங்க வீட்டோடையோ சொந்தக்காரங்களோடய போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு ரியல் எஸ்டேட்டுக்கும் அன்பு சகோதரர் சுந்தரமூர்த்தி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து டூர் வந்து போகாதவங்க இங்க ரொம்ப பேர் வந்திருக்கீங்க. டூர் போகணும்னு நினைக்கிறவங்க இதுல சேர்ந்து சும்மா கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டாலே போதும், ஈஸியா போயிடலாம். சார் வந்து ரொம்ப நாங்க முன்னாடி வரையில 5 பிளாட்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, 2 பிளாட் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இங்க வந்தவங்க எல்லாருமே கட்டாயம் டூர் போகலாம். நீங்க வந்து வாங்கணுங்கிறதெல்லாம் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் பணம் இருக்காது. நீங்க மற்றவங்கள வாங்க வச்சாலே போதும், அழகா ஜாலியா நீங்களும் எங்க ஃபேமிலிக்குள்ள வந்துக்கலாம். ஏன்னாங்க எங்க ஃபேமிலி எப்படின்னா கேஎஃப்சி ஃபேமிலி மாதிரி. கேஎஃப்சி அவர் என்ன பண்ணாரு, 60 வயசுக்கு மேலதான் கடையவே ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் 60 வயசுக்கு வயசை பார்க்காதீங்க. சுந்தரமூர்த்தி சாரை பார்த்தோம்னா இன்னைக்கு கேட்டாலும் 28 தான் வயசு சொல்லுவாரு. அதே மாதிரி எல்லாருமே வயசு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம மனசுல மட்டும் ஏதாவது செய்யணும், நல்லா பேசுங்க, பேசினாதான் காசு உங்களுக்கு. சும்மா பக்கத்துல உட்கார்ந்து சொன்னாலே அவங்க எல்லாத்தையும் சார் சொன்ன மாதிரி பணம் இருக்கு. எல்லாருமே கட்டாயம் வாங்குங்க. இன்னைக்கு வந்திருந்ததுல வந்து இந்த சித்ராங்கிறவங்க, நான் சும்மா பேங்க்குக்கு போயிருந்தேன். பேங்க்குக்கு போயிருந்தப்ப அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்டாரு, ஏமா நீ இந்த வாரம் என்னமோ ரியல் எஸ்டேட் கூட்டிட்டு போறேன். ஆமா சார்னே. உடனே அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாரு. வாங்க சார் கூட்டிட்டு போறேன்னு இப்படிதான் பேசுனது. அது பேசுறதுக்கு எவ்வளவு 2 செகண்ட் ஆயிருக்குமா, அவ்வளவுதான் ஆயிருக்கும். சொன்ன உடனே அவங்க சித்ராமா வந்து நேற்று ஒரு பிளாட் புக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நான் சார் 3 லட்சம் ஒரு பிளாட் வாங்குங்கன்னா, இல்ல நான் 6 லட்சம் பிளாட்டே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு ஆச்சரியம். ஆனா ஒரு பிளாட் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சில நேரம் நமக்கு அது ஈஸியா அமையுது. அதனால கொஞ்சம் கஷ்டப்படுங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா முன்னாடி வரணும்னு கேட்டுக்கிட்டு இந்த அன்பான உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அவர்களை வருக வருக என உங்களுடைய பலத்த கருவத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து 1000 பணிகளுக்கு இடையில இன்னைக்கு இவ்வளவு பெரிய அதிகாரி, கிட்டத்தட்ட 7 மாவட்டத்துக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று இன்னைக்கு சீரு சிறப்புமா செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அதிகாரி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பி. சுப்பிரமணியன் சார் அவர்கள் நமது இடையே வந்து நம்மளையெல்லாம் கௌரவப்படுத்த வேண்டும். அதாவது சார், சிலவங்களை பார்க்கும்போது பெருமை, சிலவங்கிட்ட பேசும்போது பெருமை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலவங்களை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த பவர் போல நமக்கு உண்மையிலே அவருடைய சார்ஜெல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால இன்னைக்கு சபதம் சொல்றேன், இன்னைக்கு இந்த 29ஆம் தேதி நான் ஒரு சபதம் சொல்றேன், உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன். இந்த சுப்பிரமணியன் சாருடைய ஆசீர்வாதத்துல அத்தனை பேரும் பிளாட்டை பிடிச்சி சுந்தரமூர்த்தி சார் கூப்பிட்டு போற வெளிநாடுகளுக்கு நாம எல்லாரும் போகணும்னு சொல்லி அவர்களுடைய சார்பாக கேட்டுக்கொண்டு அன்னார் அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு வருக 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 என அன்போடு வரவேற்கிறேன். அன்பான காலை வணக்கம். அன்பு ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளர் திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் தலைமை பொறுப்பேற்கும் திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள மதிப்புக்குரிய மதுரை தொழிலாளர் இணையாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த திறனாக வருகை வந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி சிலர் வந்து, நான் தொழிலாளர் துறையில் பல்வேறு பதவிகளில் சுமார் 30 ஆண்டுகள் பணிபுரிந்து இறுதியாக மதுரையில் தொழிலாளர் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்விற்கு பின் வழக்கறிஞராக பதிவு செய்து தற்போது வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன். இங்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக அமர்ந்து கொண்டிருக்கும் தொழிலாளர் இணையாளர் அவர்கள் எனது உயர் அலுவலர் ஆவார். அவரது நிர்வாகத்தின் கீழ் நான் பணியாற்றியுள்ளேன். இன்னும் சொல்வதென்றால், நான் எனது பணி ஓய்வு உத்தரவு பெற்றதே அவரது கையினால் தான். அவர் ஒரு மண்டல அதிகாரி ஆவார். அதாவது அவர் நிர்வாக கட்டுப்பாட்டில் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், கரூர்
மற்றும் தேனி மாவட்டங்களும் அடங்கும். மேற்படி மாவட்டங்களில் எழக்கூடிய தொழிலாளர் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கும் பொறுப்பு அதிகாரி ஆவார். அதாவது தொழிலாளர்களுக்கு பணியின் போது ஏற்படக்கூடிய விபத்து நிவாரணம், பணி நீக்கம், சம்பளம் வழங்காமை, சம்பளம் குறித்து வழங்குதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு விசாரணை மேற்கொண்டு ஒரு நீதிபதி அந்தஸ்தில் அவர் தீர்ப்பு வழங்குவார். நான் வழக்கறிஞராக செயல்படுவதால் நான் அவர் வழக்குகளை நடத்தி வருகிறேன். வணக்கம், என் பேர் அமீர் நிசா. நான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். இது வந்து இன்றைக்கி செகண்ட் ட்ரிப் இங்கே வர்றது. மூணு தடவை வந்து ஃபாரின் டூர் போயிட்டு வந்துட்டோம். இது எல்லாமே வந்து சார்னால தான் சாத்தியமாச்சு. நம்ம தண்ணியை பார்த்துருக்கோம், ஆகாயத்து மேலே அண்ணந்து பார்த்துருக்கோம். ஆனால் தண்ணிக்குள்ளே அடியில் போய், கடலில் அடியில் போய் இந்த மீனை பார்க்குறது, மீனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, பேராஷூட்டில் போய் அப்படி மேலே சுற்றி பார்க்கறது, தண்ணியை பார்க்கறதுலாம் வந்து ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாத்துக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாம் அனுபவிக்கணும். நாங்கள் உட்காந்து பின்னாடி உட்காந்துருக்கு எல்லாம் அனுபவிச்சோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். ஸோ எல்லாமே அதை அனுபவிக்கணும். அந்த சந்தோஷம் வந்து உண்மையாகவே வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு தான் கிடைக்கக்கூடிய சந்தோஷம். மற்றதெல்லாம் அடிக்கடி கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு அரிய சந்திருப்போம். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பிளாட் வந்து பாருங்கள், உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் சொல்ல மாட்டார், நல்லா டைம் கொடுப்பாரு. 2 வருஷமும் டைம் கொடுப்பாரு. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுங்கள். ஸோ வர்ற எல்லாருக்குமே வந்து அந்த பிளாட்டு பிடிச்சிடும். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குங்க. எல்லாமே வந்து இதனால் நல்ல பலன் பெறுவோம், பயனும் அடையும். நன்றி, வணக்கம். குடும்ப அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரதீப்குமார். என் பேர் சொந்த ஊர் மதுரை தான். நான் தூத்துக்குடியில் 40 வருஷமாக பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். மேனேஜர் ரிட்டையர் ஆகிருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு லண்டனில் இருக்கா, இன்னொரு பொண்ணு கனடாவில் இருக்காங்க. சார் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து என் பொண்ணு ஃபாரினில் படிக்கும்போது வித்தியாச டிக்கெட் எடுத்து போனேன். அப்போ தான் விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி பிளாட் விற்கிறோம் வாங்குறது. போய் பார்த்தேன். 5 பிளாட் தான் வாங்கினா. அலெக்ஸா கூட்டி போனார், 10 பிளாட் வாங்க வச்சார். இன்னொரு 5 பிளாட் வாங்கியிருக்கேன். 90,000 தான் வாங்கினேன். வெறும் 90,000. 2012. இன்றைக்கி எவ்வளோ வேலை பார்த்து 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் போகுது. ஸோ 12 வருஷத்துக்கு இவ்வளோ ஏறுது. உங்களுக்கு நல்லா ஏறும். அதே மாதிரி நிறைய வாங்குங்க. அதே மாதிரி நான் இப்போ வந்து 6 மாதம் லண்டன், கனடா 6 மாதம் போயிட்டுருக்கேன். அது ஓகே. இப்போ ஜனவரி மாதம் 15 நாள் இட்டாலி போயிருந்தேன். இப்போ ஒரு 30 நாள் சுவிட்சர்லாந்து போனேன். ஒரு 5 நாள் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன். மூத்த மாப்பிள்ளை காலேஜில் அங்கே வந்து அந்த யூனிவர்சிட்டியில் டீச்சர்ஸை கைட் பண்ணுறது போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அவர் ஹெல்ப்புக்காக போயிருந்தேன். ஆனால் சார் கூட போகும்போது அந்த ஹாப்பினஸ், அவர் காசு கொடுத்து கூட்டி போகிறதுக்கும் நம்ம செலவு பண்ணி போகிறதுக்கும் சந்தோஷம் வித்தியாசம் இருக்குது. இவர் போகும்போது 5 நிமிஷம் பக்கெட் எப்படியே தான் வர சொல்லுவார். அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் போங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய விற்று சம்பாதிங்க. நானும் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். நான் சார் கூட நிறைய போயிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர், என்னுடைய ஆசான் ராஜன் சார் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். 2 பிளாட்டு வாங்கினேன். சார் என்னை வந்து ப்ரெஷர்லாம் பண்ணலை. நம்ம அது போனால் கண்டிப்பான முறையில் இடம் பிடிக்கும். அவர் சொல்கிற ஒரு வாக்கியம், வாங்க, பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லாட்டி நீங்கள் என்னுடைய இடத்துக்கு வந்ததுக்கு நன்றி அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன சொல்லுவார்னா, வாங்கினா சந்தோஷம், வாங்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் வாங்கினா உங்களுக்கு 4 லட்சத்துக்கு கொடுப்பேன், நீங்கள் வாங்கலைன்னா நாங்கள் அடுத்த வாரம் 5 லட்சத்துக்கு வேறு ஒரு ஆளுக்கு விற்றுருவேன் அப்படின்றாரு. அதனால அவர் அதை தான் சந்தோஷமாக சொல்லுவார். அந்த முதல் சந்தோஷத்துலேயே நம்ம அதை வாங்கி அவருக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது, என்னுடைய வேண்டுகோள். அதனால் அவர் சொல்கிற ரேட்டுக்கு உடனே வாங்கிட்டா தான் அவர் மேற்கொண்டு லாபம் அடையாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம லாபம் அடைஞ்சிக்கணும். அவர் அந்த வேலையை நம்ம செஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த பிளாட்டுகளை வாங்க முடியும். நண்பர்கள் காலை வணக்கம். 10 நிமிஷம் நான் பேசிட்டு மதிய வணக்கம் வந்துடும். மணி 12 போகுது. என் பேர் சுந்தரமூர்த்தி. அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அன்பு மாடல் நகர்ங்கிற ப்ராஜெக்டை 2001 அருப்புக்கோட்டை ஜெயவலாஸ் பஸ் மாலை வரதமாலைங்கிற முதலாளிட்ட 327 ஏக்கர் நாங்கள் 11 பேர் சேர்ந்து நாங்கள் பாட்டராக வாங்கி அந்த இடத்த வந்து பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த பிளாட்டை உருவாக்கி அந்த பிளாட்டை வந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு முதலாளி பணம் கொடுத்ததுக்கே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி பிளாட்டை போட்டு அதுக்குள்ளே விற்க ஆரம்பித்தோம். போடும்போது அந்த இடம் வந்து ஒரு பிளாட் எங்கள் ஊரில் அருப்புக்கோட்டையில், விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் ஒரு பிளாட்டுக்கு 20-40 தான் எங்கள் மாவட்டம் பூராமே. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும்.
எங்கள் மாவட்டத்துக்குள்ளே விருதுநகர்லாம் பார்த்தீங்கன்னா புலின்னு சொல்லுவாங்க. புலி தானே சொல்லுவாங்க. விருதுநகர் யாரும் வந்திருக்கீங்களா? விருதுநகர் புலி. எங்கள் இதில் சென்ட் சதுரடி சொல்கிறாங்க. 20க்கு 40 தான். 800 சதுரடி கொண்ட ஒரு பிளாட்டு நாங்கள் 2004 முதல் ஓப்பன் பண்ணும்போது என் வீடு நான் இப்போ குடியிருந்த வீடு தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்லேருந்து கரெக்டாக 10.3 மீட்டரில் கட்டியிருக்கேன். வீடு என்ஹெச் ரோட்டில் 6000 ரூபாய்க்கு பிளாட்டு கொடுத்தேன். வெறும் 6000 ரூபா ஒரு பிளாட்டு 2004. வாங்கினவங்களாம் லிஸ்ட் இருக்குது. திருப்பி வாங்கினோன்னு அந்த அடையாளம்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கலாம். அந்த 6000 ரூபாய்க்கு வாங்கின பிளாட்டு இன்னைக்கு வந்து சதுரடி எங்கள் வீட்டுக்கிட்ட 2100 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒரு சதுரடி 2000 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் அபரிமிதமான வளர்ச்சி. இது வந்து என்னுடைய பிளாட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் சரி. மேஜராக இங்கே மதுரையிலேருந்து நிறைய வந்து எடுத்துக்காட்டு அழகர் கோயில் ரோடு எல்லாரும் தெரியும். மதுரையில் வந்தாங்க. எல்ஐசி சரவணன் சார் வந்து அழகர் கோயில் ரோடு பார்த்துருப்பீங்க. அங்கே சூர்யா நகர் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து நீங்கள் 2004 எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து மதுரை வாசி இல்லை, நான் அருப்புக்கோட்டை வாசி. பட் சூர்யா நகர் எப்படி டெவலப் ஆகிருக்கு, அப்படி தபால் தெரிஞ்ச நகர், ஐயர் பங்களா, பாபா நகர், அந்த இதெல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தபால் தெரிஞ்ச நகர்லாம் போய் பார்த்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருங்குடி பக்கத்தில் அன்பழகன் நகர் ஒரு நகர், பெருங்குடி ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து 2009 சேலப்பாடி போகும்போது ஒரு சென்ட் 65,000 வாங்கினேன். இன்னைக்கு 6 லட்சம் 7 லட்சம் போயிட்டு. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் வீட்டு மனை எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 10 மடங்கு 20 மடங்கு உங்கள் யோகத்தை பொறுத்து 50 மடங்கு ஏன் 100 மடங்கு கூட ஏன் சரித்திரங்களாக இருந்தது. அருப்புக்கோட்டையில் அருப்புக்கோட்டை வாசி யாராவது வந்துருக்கீங்களா? அருப்புக்கோட்டையில் வந்துருக்காங்களா? அருப்புக்கோட்டை உங்களை தவிர்த்து இப்போ யாரோ ஒருத்தர் அருப்புக்கோட்டை ஹோட்டல் வந்து சொன்னாங்க. அருப்புக்கோட்டை வெளியே போயிட்டாங்களா சார்? அருப்புக்கோட்டை மகாராணி தேட்டர் தெரியுமா சார்? பின்னாடி அன்பு நகர் தெரியுமா? 1989 நாங்கள் முதல் அன்பு நகர் நான் தான் போட்டேன். அன்பு மாடல் எங்கள் கம்பெனி பேரு. அந்த அது வந்து நாங்கள் போனோம் 6000 ரூபாய்க்கு போட்டோம். இன்னைக்கு அங்கே என்ன ரேட் சதுரடின்னு பார்த்துக்கணும். அன்பு நகர் அதெல்லாம் இப்போ வந்து அந்த சதுரடி குறைந்தபட்சம் 3000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு. நான் போட்டது 800 சதுரடி வெறும் 6000 ரூபா தான். ஆக நீங்கள் மதுரையில் வாங்கினாலும் சரி, சென்னையில் வாங்கினாலும் சரி, திருச்செந்தூரில் வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு வந்து வீட்டு மனைகள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அபரியான வருமானம் இருக்குது. நகையில நீங்கள் சேமிக்கலாம் சொன்னாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலான்னு சொன்னாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் சொன்னாங்க, எதில் வேணால் போடலாம். ஆனால் எல்லாத்துலையும் உச்சபட்சமான வருமானம் கிடைக்கிறது, அதிக லாபம் கிடைக்கிறது ரியல் எஸ்டேட். இன்னொரு வந்து பாதுகாப்புன்னா சொத்தை வாங்கினீங்கன்னா உங்கள் பேரில் கிடையாது வாங்கினீங்க. ஒன்று நீங்கள் விற்பீங்க, அதை உங்கள் வாரிசு விற்பாங்க. ஆனால் மற்ற இடங்களில் போட்டது வந்து தங்க இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கணும். ஒன்று பேங்க்லேயே வைக்கணும், லாக்கர் வைக்கணும், இல்லை வீட்டில் பத்திரம் வச்சுக்கணும். இப்போ யாராவது இந்த அரங்கத்தில் உட்காந்துருக்கவங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 600-700 பவுனை போட்டு வச்சுட்டு வந்தால் நிம்மதியாக வந்து இந்த துர்கா தேவி வீட்டில் வச்சு நிம்மதியாக உட்காந்துருக்கீங்களா? உட்கார முடியாது. அதே மாதிரி நீங்க வந்து 100 கோடி சொத்து வாங்கினா பத்திரத்தை வீட்டில் வச்சு வந்துடலாம். யாரும் எழுத போடல. கிரிட்டிக்கல் 8வது அறப்பரிச்சை படிச்சிருக்கேன். இந்த அரங்கத்தில் எல்லாரும் என்னை விட கூட படிச்சிருக்கீங்க. அதில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒன்லி ஒன்று வந்து ரியல் எஸ்டேட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எங்கள் அன்பு ரேஸ் வந்து எங்கள் கம்பெனியில் வாங்க நான் சொல்லவே இல்லை. இது வந்து உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் உங்களை வந்து தாங்கி தடுக்கி கூட்டு வந்திருப்பாங்க. உங்களை யாருமே நீங்கள் தினத்தந்தி விளம்பரத்தில் பார்த்து ரியல் எஸ்டேட் மீட்டிங் எங்கே நடக்குது நான் வரேன்னு சொல்லிட்டீங்க, விளம்பரம் பார்த்துக்கோங்க. உங்களை யாரோ ஒரு எங்கள் கம்பெனி சார்ந்த முகவர் உங்களை தாங்கி தடுக்கி குற்றால வாங்க குளிக்க போங்க கூட்டு வந்திருப்பாங்க. இந்த வந்த 48 மணி நேரத்தை நீங்கள் சொல்லிக்க போறீங்க. 48 மணி நேரம் நீங்கள் வந்திருக்கீங்க. நாளைக்கு மதியம் 3 மணிக்கு எல்லாம் இங்கிருந்து வெளியே போயிடுவோம். அந்த 48 மணி நேரம் உங்கள் 48 லட்சமாக மாறணும். அதுக்கு என்ன வேணா நீங்கள் ஒரே ஒரு விஷயம், ஒன்று வீட்டு மனை வாங்க, இல்லாட்டி வாங்க சொல்லுங்க. 2 விஷயம் தான். வாங்குற வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சுதான் இருக்கு. பொருளாதாரம் இருந்தால் நீங்க வாங்க சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. யார்கிட்ட சொல்ல போறீங்க? நான் வந்து 1999 ஒரு மீட்டிங் திருப்பரங்குளம் மீட்டிங்ல பேசுறேன். அப்ப இந்த மேடையில வந்து 2 சின்ன பொண்ணு உட்காந்தாங்க, ஒரு 27 வயசுக்குள்ள பொண்ணு. அந்த பொண்ணு கேட்கும் போது கையில ஒரு குழந்தையுமே தெரியாம அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. உடனே அந்த பொண்ணு சரியா இந்த பொண்ணுக்கு காது ஊட்டி எப்போ வைக்க போறீங்க? நாங்கள் அடுத்த மாதம் வைக்க போகிறோம் சார், எல்லாம் ரெடி பண்ணுங்க. எனக்கு கொடுங்க மாட்டேங்க. கண்டிப்பாக கொடுக்குறேன் சார். பத்திரிகை போய் வாங்கிட்டு இல்லை, பத்திரிகை எவ்வளோ அடிக்க போறீங்கன்னு கேட்டேன். 5 பத்திரிகை அடிக்க போறீங்க. இந்த பத்திரிகை யாருக்கா கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் தாய் பிள்ளையே இருந்துச்சு. பாருங்க, அந்த அம்மா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு யாருமே தெரியாது சொன்னாமாவ
500 பேர் அந்த அம்மாட்ட இருக்குது. நான் வந்து அந்த அம்மா தெளிவுபடுத்தினேன். அந்த அம்மா பேர் சுமதி, தூத்துக்குள்ள இருக்காங்க. உங்க டீம்ல தான் அருணாச்சலம் சார் டீம். இப்போ அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் அப்படியே வரலாம். ஆனால் நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அரங்கத்தில் அத்தனை பேருக்குமே குறைந்தபட்சமாக ஒவ்வொருவரும் 500 பேர் தெரிஞ்சு வைப்பாங்க. எப்படி எடுத்துக்காட்டுக்கு ரோஜா ராணி மேடம் எடுப்பாங்க. உங்க பேர் தானம்மா? இன்னும் தம்பி, சின்னம்மா, பெரியம்மா, தாய் மாமா, இது உங்க வீட்டில், உங்க வீட்டுக்கார வீட்டில் குழந்தை, நாத்தனா, அந்த மாதிரி சின்ன மாமனார், பெரிய மாமனார், இப்படி ரோஜா ராணி மேடத்துக்கு இருக்கிற மாதிரி அத்தனை பேருக்குமே இது போக ரோஜா ராணி 5ஆம் 3ஆ படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? கடைசியா 10th அந்த காலத்தை படிச்சிருக்கீங்க. 1900 அதை சொல்ல வேண்டாம். அவங்க கூட படிச்சவங்க, உங்க கூட படிச்சவங்க இருப்பாங்க, அப்படித்தானே? இது போக உங்க தெருவு, நீங்க குறிப்பிட்ட தெருவு இருக்குல்ல, ஏதோ ஒரு தெருவில் இருப்பீங்க. அந்த தெருவில் நிறைய பேர் பழக்கம் இருக்கும். இதுவோ நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் இருக்குது அப்படின்னு, ஏதாவது ஒரு வியாபாரம், இந்த அரங்கத்துல அத்தனை பேருமே ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. வேலை பார்த்தாலும் வேற ஒரு வியாபாரம் பண்றீங்க. அந்த வியாபாரம் நண்பர்கள் இருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு இந்த அரங்கத்துக்குள்ள உட்காந்துருக்கு உறவினர்கள் வழியா நிறைய நட்பு இருக்கு, கூட படிச்சவங்க வழியா நட்புகள் இருக்கு, குடியிருக்க வீடு வழியா நட்புகள் இருக்கு. இன்னொன்னு யாராவது ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க. உதாரணம் கருப்பசாமி சார், சென்னை கருப்பசாமி போயிட்டாரா, காஞ்சிபுரம் சார், நீங்க எந்த துறையில வேலை பார்க்குறீங்க சார்? உங்க துறையில எத்தனை பேர் உங்களோட வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் இருப்பாங்க சார்? எவ்வளவு சார்? கிட்டத்தட்ட 40. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 4 விதமான வழியில உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவங்க பக்கத்தில் இருக்காங்க. குடியிருக்க வீடு விட்டு எதுவுமே நம்ம பண்ண முடியுமா? நீங்க எங்கெங்க பிளாட்டுகள் வாங்கி போட்டுருக்கீங்களோ அதைத்தான் விற்க முடியும், பேரண்ட்டுக்கு சொல்லிக்க முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான மிஸ்டர் சீனிவாசன், இப்ப நீங்க வந்து உங்களுக்கு 2 குழந்தைங்க கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மனப்படும் விதமாக கொண்டாடப்படுகிறது. அன்னார் அவர்களுக்கு ஒரு சந்தன மலையை அன்பாக நம்ம கொடுக்கிறோம். வரத கரவசம் கொடுங்க. மதுரையிலிருந்து வந்திருக்கும் திருமதி ரோஜா ராணி அவர்கள். மதுரையிலிருந்து வந்திருக்கும் திருமதி சிவகாமி அவர்கள். நிறைவாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருமதி ராதிகா அவர்களை குடும்பத்தோடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சார் அப்படிங்க பாருங்க. சாப்பிட்டீங்க பாருங்க. எனது உயிரே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்த்தவளே, என்னில் வளர்ந்தவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியவில்லை என்கிற தமிழ் வைத்தியத்தோடு நான் சில நிமிடங்கள் உங்களோடு உங்களை எல்லாம் அன்பு பணக்காரர்களே என்று அழைப்பதா, இல்லை அன்பு வெற்றியாளர்களே என்று அழைப்பதா, இல்லை அன்பு தொடர்பாளர்களே, பிரதிநிதிகள் நீங்க அன்பு தொடர்பாளர்களே என்று அழைப்பதா, இல்லை நீங்கள் எல்லாம் பொழுதுபோக்காக வந்த புண்ணியவான்களா புண்ணியவாதிகளா என்று அழைப்பதா என்று நிறைய சந்தேகங்களோடு உங்களோடு நான். நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடித்த பேர். இல்லை உண்மையிலேயே அன்பா இருக்காரா? நான் இப்பதான் முதல்ல பாக்குறேன். ஆனால் ஒரு பேருக்கு தகுந்தவர் மனித தேனியாக இருக்கிறார். ஏன்னா இப்பதான் இருதய அறுவை சிகிச்சை செஞ்சு இப்பதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்படி சுறுசுறுப்பாக யாராவது பேசுவார்களா என்று சொன்னால் நிச்சயமாகவே அது அதிகமாகவே இருக்கிறது. உண்மையிலேயே மனித தேனிக்கு பொருத்தமானவர் அன்பு மனித தேனி சுந்தரமூர்த்தி அவர்களே.
உங்களுக்கு என் அன்பு வணக்கம். இந்த உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஆயுதம் எது என்று சொன்னால் அன்பு என்று சொல்வார். உண்மைதானே? அன்பால் தான் யாரையுமே சிறைப்படுத்த முடியும். சோர்களால் சிறைப்படுத்த முடியுமா? சோர்களால் சிறைப்படுத்த முடியுமா? இந்த உலகத்திலேயே அன்புதான் சிவம் என்று சொல்வார்கள். அன்புதான் அனைத்தும் என்று சொல்வார்கள். அன்பு யாரையும் ஏமாத்துமா? அன்பு யாரையாச்சும் முதுகுல குத்துமா? அன்பு யாராவது வெற்றி பெற்றால் இது பொறாமைப்படுமா? அன்பு எதுவுமே எதிர்பாராதது என்று சொல்வார்கள். ஆனாலும் அன்பும் ரியல் எஸ்டேட்டும் எப்படி தொடர்பு கொடுத்துகிறது என்றுதான் ஒரு சந்தேகத்தோடு நான் இன்று நிற்கிறேன். இந்த ரியல் எஸ்டேட்னா இந்த ரியல்ங்கிற பேர் உண்மையிலேயே ரியலா இருக்காது. நான் நிறைய இடங்கள்ல ரியலா பார்த்துருக்கிறேன். பல சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ரியல் எஸ்டேட்லாம் சொல்லுவாங்க சென்னைக்கு மிக அருகாமையில், சென்னைக்கு மிக பக்கத்தில், அப்புறம் மெயின் ரோட்டுக்கு ஓரத்தில், இப்படியெல்லாம் ரியல் எஸ்டேட்காரர்கள் வந்து ரியலா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பொறுத்தவரை என்னுடைய அன்புக்குரிய சந்திரசேகர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சந்திரசேகரும் திரு ஜே.கே. மோகனும் என்னோடு 2 நேரம் கலந்து என்னோடு பயணித்தவர்கள். அவர்கள் சாதாரணமாக யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பி செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா திரு ஜே.கே. மோகன்லாம் ரொம்ப துருவி பார்க்கிறாரு. நான் சொன்னார் இல்லையா, அந்த எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆர்டர்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து கையெழுத்து தான் போடுவோம். அந்த உத்தரவுகளை தயாரிப்பவரே அவர் தான். அப்படின்னா எவ்வளவு கவனமாக அந்த உத்தரவை தயாரிப்பார். உண்மையிலேயே வந்து ரொம்ப கவனமாக நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவர் திரு ஜே.கே. மோகன். அவரெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்பகமான குடும்பமாக தான் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். என்னையும் உங்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையாக உங்களுடைய வைக்க விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு தடவை சந்திரசேகர் சொன்னார், அவங்க இடத்த பாருங்க சார், அது அப்படி இருக்கும் இப்படின்னு சொன்னாரு. நானும் எல்லாரும் மாதிரியே தான் அப்படி ரியல் எஸ்டேட்காரங்க இப்படிதான் பேசுவாங்க, உள்ளூர் வைத்து வெளியே பேசுவாங்களோ அப்படின்னு சந்தேகத்தோட இருக்கிறேன். இருந்தாலும் சந்திரசேகர் மேல உள்ள நம்பிக்கையில நான் பார்க்கணும்னு நான் ஆவலோடு இருக்கிறேன். நானும் விரைவில் உங்கள் குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கிறேன் என்கிற நல்ல செய்தியை சொல்லி இந்த நேரத்தில் இப்போ எனக்கு இந்த சந்திரசேகர் அப்பப்போ என்கிட்ட போன்ல பேசுவாரு. போயிட்டு வந்து நான் திடீர்னு பேருந்து பேசும்போது நான் இப்பதான் தாய்லாந்து போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாரு. நான் இப்பதான் மலேசியாவில் இருந்து இறங்குறேன்னு சொல்லுவாரு. எனக்கு புகையும் எப்படா போயிட்டு வர்றாரு, இப்படியே காசு போனா 1008 சிந்தனை இருக்கணும் நமக்கு இல்லையா. போயிட்டு வர்றாரு, உண்மைதான் சொல்றாரா இல்லை சும்மா அடிக்கடி அவர் இது போயிட்டு வர திருப்பதிக்கு போயிட்டு வருவாரு எனக்கு தெரியும். அங்கெல்லாம் அந்த உண்டியெல்லாம் இன்னைக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இது வந்து எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இங்க வந்து பார்த்ததுலாம் அவர் சொன்னதெல்லாம் வந்து 50% உண்மைன்னு நான் நம்புறேன். உங்க மனைவி வீடுகாரங்க போயிட்டு இருந்தாரு இல்லையா. ஆமா. அப்புறம் எனக்குலாம் இந்த மாதிரி இப்போ நான் வந்து பிஸி ஷெட்யூல் இருக்கிறதுனால இந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் போக முடியாத சூழலில் இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நானும் என் குடும்பத்தோடு குற்றாலத்துக்கு வந்திருக்கேன் நேற்று. அந்த இதுக்காக சந்திரசேகருக்கு வந்து நான் நன்றி சொல்றேன். ஏன்னா வாய்ப்பு தானே வெற்றி. அதனால சந்திரசேகருக்கு நான் வாழ்க்கையில வந்து நம்ம பல பேருக்கு நன்றி சொல்லணும். நம்மளை அறிந்தவர்கள் வந்து பல ஆயிரம் பேர்கள், ஆனால் புரிந்தவர்கள் சில 10 பேர் தான். அப்படி என்னை புரிந்த சில 10 பேர்கள் திரு ஜே.கே. மோகனும் திரு சந்திரசேகர் இருக்கிறாங்க, எங்க துறையிலிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் முதல்லயே நான் நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா பல நேரங்களில் நன்றி சொல்லும்போது பல பேர் காணாம போயிடுவாங்க. ஏன்னா வந்து தமிழுடைய பண்பாடுகளில் அது ஒரு உள்ளடக்கமாக இருக்கிறது. அதனாலதான் நான் வந்து கடைசியில நன்றி சொல்ல முன்னாடி நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நான் பரிமிதத்தோடு நன்றி சொல்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா பணத்தை பற்றி பெரும்பாலும் நம்ம கோப்பாடு சொல்லிட்டே இருந்தாரு. பணம்னு சொல்லிட்டே இருந்தாரு. பணம் ஒரு வகையில ரொம்ப முக்கியம் தான். பணம் இருந்தா தான் பூர்வத்து சொந்தம் கூட கிட்ட சொந்தமா மாறும். பணம் இல்லைன்னா என்ன ஆகும்? நெருங்கின சொந்தம் பூர்வ சொந்தமாயிரும். பணம் இருந்தா தான் பகைவனும் பல்லும் மின்னும் சொல்லுவாங்க. பணம் இல்லை என்றில்
ரொம்ப நெருங்கினவை சொல்றது கூட கொள்ளும் சொல்லுவாங்க. அதனால பணம் வந்து நிச்சயமாக முக்கியமான ஆயுதம். அதுக்காக பணம்னு அலையவும் கூடாது. பணம் வந்து அறவழியில வரணும் அப்படிங்கிற சிந்தனையில் நான் எப்போதும் நம்பிக்கை கொண்டவர். இந்த அறவழிக்கு நீங்களும் அறவழியிலேயே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இத்தனை தூரம் என் வார்த்தைகளை செயல்படுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இவர் வந்து 60 வயசு என்ன சொன்னீங்க? 64. நான் இங்க வந்து கலந்துக்கிட்ட முன்னாடி சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டேன். தொகுப்பாளர் வந்து சொன்னாரு, சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தா பேரவழி வாங்க தேவையில்லைன்னு சொன்னாரு. அந்த நல்ல தகவல் எல்லாம் இங்க வந்து கேட்டுக்கிட்டேன். உண்மையிலேயே சார், அப்ப அவங்க பேரவழிக்காரங்க இப்ப அழைச்சிருவாங்க நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்து போவேன். சுவிட்சர்லாந்து கூட்டி போக போறீங்களா சார்? அதனால இந்த மாதிரி தாய்லாந்து, இப்ப எந்தெந்த நாட்டுக்கு போறீங்க? தாய்லாந்து போறீங்க, மலேசியா போறீங்க, கண்டம் சொல்லுவாங்கல்ல, எல்லா கண்டத்திலையும் உள்ள நாடுகள்லாம் சுத்தி பார்க்கணும் ஒரு ஆசையா இருக்குது. ஆனா என்ன பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதற்கெல்லாம் நீங்க வந்து வழிகோலாகவும் கூட்டுகோலாகவும் இருக்க வேண்டும் என்ற அவாவை இந்த நேரத்துல தெரிந்து கொண்டு, ஆளை பார்த்தா வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் மாதிரி 237 ஏக்கர் ஏதோ சொல்றாரு. 320. ஆமா, அப்ப ஏதோ சென்ட் 3000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காது. சரி, அவ்வளவு வாங்கி இவ்வளவு வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு பெண் யாராவது சொன்னாங்க, நகை வாங்கினா சேதாரம், அதுக்கு என்னமோ போகும் சொன்னாங்க. அது மாதிரி பணம் இருந்தாலும் பல இடங்கள்ல பணத்தை தேக்கி வச்சுன்னா கரையா வேற அரைச்சு போயிருது, அப்படி செல்லாம வேற போயிருது. இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனா கரையான்கள் அரைக்காத, சேதாரம் இல்லாத, வளர்ந்துகிட்டே போற சொத்து வந்து இந்த இதுதான், பூமி தான். அவர் சொன்ன மாதிரி உலகத்துல பூமி வந்து விரிவடைந்துக்கிட்டே போகாது. நான் இந்த நேரத்தில் இவரை பார்த்த உடனே ஒரு செய்தி சொல்லணும், ஒரு திருக்குறள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லும் நல்லநேல் நீ கூறும் மன்னன் நிலம் சொல்லுவாங்க. காட்சிக்கு ரொம்ப எளிமையா இருக்க, கடுஞ்சொல்லும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் வளர்கிறீர்கள் என்று சொல்லி நல்ல ஆடல் பாடலான்ஸ். பெண்களுக்கு வந்து லெமன் ஸ்பூன் ஒன்று இருக்கு, அதுல இருக்கு ஜெயிச்சா பணம் இருக்கு, பரிசு இருக்கு, மியூசிக்கல் சேர் இருக்கு. இந்த அரங்கத்துல அத்தனை பேருமே ஏதாவது ஒரு பொருளை நீங்க வந்து வாங்கணும், இல்லாட்டி இந்த பொருளை நான் திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகணும். 148 வகையான பொருள் இருக்கு. 148 வீட்டுக்கு போகணும். ஒருத்தரே 5 பொருள் கூட வாங்கலாம். எப்படின்னா, நல்லா டான்ஸ் ஆடலாம், நல்லா பாட்டு படிக்கலாம், மியூசிக் சேர்ல சேரலாம், இப்படி சேர்ந்து நிறைய பரிசுகள் வாங்கலாம். இந்த பரிசுகள் அனைத்துமே இந்த அன்பு நிறுவனத்தில் வந்திருக்கு உங்களுக்கு தான். ஆகவே நீங்க மிக சரியாக, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால என்னை நீங்க அதிகமா கட்ட வைக்க வேண்டாம். மிக சரியா 6 மணிக்கு ரூம்ல எல்லாரும் ரூம் அடைச்சிட்டு நீங்க பேசுறதுக்கு ஒரு மரியாதைக்கு புதுசா அவங்க எல்லாரும் பிளாட் வாங்கி சந்தோஷமா இருக்கணும். நன்றி, வணக்கம். பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கட வங்கா யமுனா கங்கா உச்சல ஜலதி தரங்கா तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் முதல்ல நான் வந்த உடனே சார் சொன்னாரு, அம்மா 20க்கு 40 800 சதுரடி ஒரு பிளாட் விலை 3.5 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னாரு. நான் வந்தோடனே அப்படியே சரின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்தோடனே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு திருப்பி வீட்டில் போய் யோசித்தோம், என்ன இன்னொரு வாட்டில் போனோம், 20க்கு 40 800 சதுரடி ஒரு பிளாட்னு சொன்னார், செஞ்சார், இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாதே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 3 மாதம் எதுவுமே நாங்கள் இது பண்ணல. அதுக்கப்புறம் தான் திருப்பி ஒரு தடவை சாரை பார்க்குறதுக்காக வந்தோம். அப்போ எங்கள் ஊருக்கு வந்து விருதுநகர் சைடு 3 குழி வந்து 1 சென்ட்டுங்கிறது கணக்கு. இவர் சொல்கிற கணக்கு எங்களுக்கு வந்து புரியல. அதுக்கப்புறம் வந்து சாரிகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் 4 பிளாட் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு 2 பிளாட் வாங்கினாங்க. அவங்க தங்கச்சி 2 பிளாட் வாங்கினாங்க. மொத்தமாக வாங்கினதில் ஃபஸ்ட்டு குரூஸ் கப்பலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பிளாட் பிடிச்சி சாரோட ஃபேமிலியோட மலேசியா போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 பிளாட் பிடிச்சோம். அந்தமான் டூர் போயிட்டு வந்தோம். அடுத்து தாய்லாந்து டூருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போவோம். இந்த ரியல் எஸ்டேட் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தால் நம்மளே வந்து